நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிஎஸ் பள்ளியில படித்து கொண்டிருந்த போது அந்த பள்ளியில பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில் அவர் கலந்து கொண்டு முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சு போட்டியிலே பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியில வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது அப்பொழுது சென்னையில அரசின் சார்பில் 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற போது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், பல்வேறு அமைச்சர் மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஏவிஎம் ஸ்டுடியோவில காத்திருந்த கிஷன் பஞ்ச் அவர்கள் நம்முடைய சரவணன் அவர்களை தலைவர் கலைஞரிடத்திலே அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது.